அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்வெட் பீன்ஸுங்க. இப்போது இது மாதிரி இலசாக இருக்கும்போது நீங்கள் பறித்து அதை பொரியல் கூட்டு அது மாதிரி பண்ணலாங்க. இது கொஞ்சம் சுரசுரப்பு தன்மையாக இருக்குங்க. இப்போ இது முத்திட்டனா அந்த விதைகளை மட்டும்தாங்க சேகரித்து அதை பயன்படுத்தணுங்க. ஆனால் இதை வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதுமானதுங்க. ஏன்னா இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகம் அளவில் இருக்கிறனால அது மாதிரி பொரியல் அது மாதிரி பண்ணால் போதுங்க. அளவுக்கு மீறி அதை சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. இங்கே பாருங்கள், இது நல்லாவே முத்தி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது முத்திடுச்சுங்க. இப்போ இந்த முத்தந்து இது மேலே தாங்க சுரசரப்பாக இருக்கும். இப்போ இதிலேருந்து தான் நம்ம விதை சேகரிக்கணும். இந்த முத்தினோடனே அது காஞ்சிருங்க. அந்த காஞ்சினா உள்ளே நல்லா அவரைக்கொட்டை மாதிரி பெருசு பெருசாக இருக்குங்க. இவ்வளோ பெருசில் இருக்குங்க அதனுடைய கொட்டைகள். இந்த கொட்டையை எடுத்து காய வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி ஆண்கள் குழந்தை இல்லாத ஆண்கள் இப்போது இதை பாலில் கலந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் ஒரு 2 தடவை அப்படி சாப்பிட்டா போதுங்க, குழந்தை பேர் கிடைக்குங்க. இது அவ்வளோ சக்தி உள்ளதுங்க. இது பூனைக்காளின்னு சொல்லுவாங்க. மிகுந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு இதுன்னு சொல்லலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.